சன்னா குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சன்னா, தேங்காய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பேலி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தனியாத்தூள், காரப்பொடி, தக்காளி அரைச்சி விழுதாக எடுத்தது, உருளைக்கிழங்கு வேக வச்சது, கொத்தமல்லி, உப்பு. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் காஞ்சதும் அதில் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பேலி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக நறுக்கினது 2 வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அதில் காரப்பொடி, தக்காளி விழுது அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கு துண்டமாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, வேக வச்ச சன்னாவையும் அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு, ஒரு மிக்சியில் வேக வச்ச சன்னா, 2 கரண்டி, ஒரு கரண்டி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த சன்னா மசாலாவில் சேர்த்து எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியில் கொத்தமல்லி தூவி கசூரி மெத்தி போட்டு மேலே எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு எடுத்துடலாம். ஜோரான சன்னா குருமா தயார்.